ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மசாலா எல்லாம் அரைச்சி வச்சு தான் செய்கிறோம். ஆனால் ரொம்ப சிம்பிளான மெத்தட். சமைக்கவே தெரியாதவங்க கூட அருமையாக அந்த மட்டன் குழம்பு செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 இல்லைன்னா 4 டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 30 சின்ன வெங்காயத்துக்கிட்ட உரித்து அதில் சேர்த்துட்டு அது கூடவே 5-6 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை இலை, நான் இங்கே எவ்வளோ சேர்த்துருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் கசகசா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுப்போம். இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாயும் கொத்தமல்லி வரமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் கிட்ட நான் இங்கே சேர்த்துருக்கேன். நல்லா அப்படி ஒரு கையளவு எடுத்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த போடுற அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 1 கிலோ மட்டனுக்கு சூப்பரான ஒரு மசாலாவாக இருக்கும். இது எல்லாத்தையும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா ஆறின பிறகு இதை நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறட்டும். நான் அடுத்து குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சிடுறேன். அந்த குக்கரில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 இல்லைன்னா 6 கரண்டி கிட்ட ஆயில் சேர்த்துப்போம். இந்த ஆயில் சூடானதும் அதில் 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, அது 2ஐயும் சேர்த்துக்கலாம். நம்ம அது 2 பொரிஞ்சதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளியையும் சேர்த்துட்டு நம்ம அந்த ஆயிலில் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தோன்னா தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டன் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே வச்சுருக்கிறது 1 கிலோ மட்டன். இந்த 1 கிலோ மட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெஞ்செலும்பு கறி, கொஞ்சம் நல்லி எலும்பு, அப்புறம் கொஞ்சம் கொழுப்பு, இதெல்லாம் கொஞ்சம் மிக்சடான கறி தான் இது. இப்போ இதை நம்ம அந்த ஆயில் கூட சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சோன்னா நல்லா அந்த மட்டன் கொஞ்சம் வதங்கி அதுலேருந்து தண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் ஆகி வரும். இந்த மாதிரி வந்த பிறகு இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அப்படியே அந்த மசாலா கூட இந்த கறியை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே உப்பு சேர்த்துட்டேன். திரும்பவும் நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். லைட்டாக நான் அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கொஞ்சமாக கழுவி இது கூட சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் கிட்ட மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். நிறைய தண்ணி சேர்த்தோன்னா கொஞ்சம் குழம்பு அப்படி இதாக இருக்கும், தடன்னு. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குக்கரை மூடி விசில் விட்டிங்கன்னா அருமையான மட்டன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக அழகாக ரெடி ஆகிடும். எப்போவும் நீங்கள் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதே மாதிரி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் எப்போவும் 5 விசில் விடுவேன். 5 விசில் வந்து ஏர் ரிலீஸ் ஆன பிறகு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மட்டன் குழம்பு செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. குழம்பு வைக்கிற மெத்தடும் ரொம்ப சிம்பிளான மெத்தட். சமைக்கவே தெரியாதவங்க கூட சூப்பராக அந்த மட்டன் குழம்பு செய்யலாம். இங்கே பாருங்கள், மட்டன் நல்லா வந்து அருமையாக இந்த மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் குழம்பு நம்ம பார்த்தாச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். பை.